வாங்க இன்னைக்கு முருகன் இட்லி கடை தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அந்த கடையில் அந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி வந்து 2 இட்லி கூடவே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லா சட்னியுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த சட்னி மட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. அப்படியே 4ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மேலே அந்த காம்பு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பூண்டுங்க, நான் தோல் உரிக்காமல் தான் போட்டிருக்கேன், போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம்னா நல்லா பெருசுங்க. ஸோ அதனால் அப்படியே ரஃப்பாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன், 4ஆக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பூண்டை அப்படியே உடச்சி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. உப்பு போடாமல் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வேகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாட்டுக்கு அப்படியே வேகட்டுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிங்க. நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. நல்ல வெந்நீரில் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி இப்போ தண்ணி ஊற்றி வேக வைங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயமாக இருந்தால் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் பொரியறதுக்காக நான் முன்னாடியே போடுறேன். ஒரு 2 பீஸுங்க, சின்னதாக 2 பீஸு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சும்மா கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம் வந்து வாசனைக்கு தான் கொஞ்சமாக, ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாங்க. ஒரு 2 பிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 மிளகு, வாசனைக்கு தாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்துங்க. நீங்கள் கருப்பு உளுந்து போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், வெள்ளை உளுந்து போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட கருப்பு உளுந்து தான் இருந்தது. கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. கருப்பு உளுந்து இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். உடச்ச உளுந்தும் யூஸ் பண்ணலாம், முழு உளுந்தும் யூஸ் பண்ணலாங்க. அந்த தோலில் நிறையா வந்து உங்களுக்கு நிறையா சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து தோலோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எந்த தாளிப்புலலாம் சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கலாம். இப்போ இட்லியை வந்து நீங்கள் கருப்பு உளுந்தோடு செஞ்சு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி தாளிப்புலலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. நல்ல பொன்னிறமாக வறுத்துக்குங்க. லோ ஹீட்லேயே வச்சு நல்ல பொன்னிறமாக வறுத்துக்காங்க, கருகவே கூடாதுங்க. முழு உளுந்துனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உள்ளாரெல்லாம் நல்லா வறுபடணும். அதனால் கொஞ்சம் நல்லா பொறுமையாக வறுத்து கொடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, ரொம்பவும் கருவேப்பிலை போடக்கூடாது, டேஸ்ட் மாறிடுங்க. ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்குங்க. போட்டாச்சு. அப்புறம் மிளகாங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே நாங்கள் நிறைய காரம் சாப்பிடுவோம். நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு காரம் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. ஸோ அந்த பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நிறம் மாறாமல் இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா வெந்த பிறகு கொஞ்சோண்டு புளிங்க, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டுக்குங்க. டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் இந்த தோலை வந்து எடுத்துட்டும் யூஸ் பண்ணலாம், வேக வச்சு தோலை எடுத்துட்டும் யூஸ் பண்ணலாம், தோலை எடுக்காமையும் யூஸ் பண்ணலாம். நான் தோலெல்லாம் எடுக்கலைங்க, அப்படியே தான் நான் வந்து அரைக்க போகிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்குங்க, சட்னிக்கு தகுந்த உப்பு. அதுக்கப்புறம் வேக வச்சதை ஆற வச்சுட்டுங்க இதில் சேர்த்து அரைச்சிக்குங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெந்தயம், கடுகு, பெருங்காயம்,
அந்த ஜீரகம், மிளகு, அந்த உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்துங்க அவ்வளோ மணமாக இருக்கும். அப்படியே அந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் அதில் சேர்த்துக்குங்க. இருக்கிற தண்ணியை அப்படியே சேர்த்துக்குங்க. திருப்பி கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துங்க, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. தாளிப்பு கொடுத்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா முருகன் இட்லி கடை தக்காளி சட்னி ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இட்லி தோசைக்கு சரியான காம்பினேஷன்னா இந்த சட்னியை தாங்க சொல்லலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பாய் பாய்.